எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்ககிட்ட பேச போறாருன்ட்டு? ஆமென். உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு எங்க மாமனார் ஜெபிச்சு எங்களை அனுப்பும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சாரு. அநேகருடைய கேள்விகளுக்கு இந்த நாளில் நீர் எங்க பிள்ளைங்க மூலமா பதில் தருவீராக அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு அனுப்பிச்சாரு எங்களை. அப்பவே நான் நினைச்சேன், ஆண்டவரே என் ஜனங்களுக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கிறது, இன்னைக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்லி அனுப்பிச்சார். ப்ராஃபட்டிக்கலான வேர்ட், தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீ வற்றாத நதி. ஆமென். இந்த சபையை பார்த்து, என் ஜனங்களை பார்த்து, இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ வற்றாத நதி. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வற்றாத நதி அடுத்த நாள் என்ன தெரியுமா? நீ கடக்க முடியாத நதி. ஆமென். ஹல்லேலூயா. நீ ஓடுகின்ற நதி. ஆமென் சொல்லுங்களேன். நதியே ரொம்ப அழகும். அந்த நதிக்கு அழகுக்கு காரணம் என்ன ஜெசிமா? அந்த நதியினுடைய தண்ணீர் தான் அதுக்கு அழகே. ஹல்லேலூயா. கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நாங்க குலு மணாலி போயிட்டு வந்திருந்தோம். அப்போ அந்த பனி நிறைந்த அந்த மலைகளிலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீரை நாங்கள் பால் போல இருந்துச்சு. அந்த தண்ணீர் ஐஸ்ல இருந்து அப்படியே உருகி வருகிற தண்ணீர் பால் போல இருந்துச்சு. அந்த அந்த ரிவருக்கு அழகே அந்த தண்ணீர் தான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நதின்னு சொன்னாலே வேதத்தில் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு நதி இருக்குதுங்க. அந்த நதியில் நிறைய அற்புதங்கள் நடந்தது. அது வார்த்தையை கேட்ட பொழுது, கால்களை வைத்த பொழுதே வழி கொடுத்துச்சு. அப்புறம் சால்வை அடித்த பொழுதே பலி கொடுத்துச்சு. ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு தன்னை இடம் கொடுத்துச்சு. அது என்ன நதிமா? பா, என் ஜனங்களும் என்ன புத்திசாலி ஜனங்கப்பா, அழகா பதில் சொல்லுதுங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. யோர்தான் நதி. அந்த யோர்தான் நதி ரொம்ப ஸ்பெஷல் ஜெசிமா, அதை பத்தி நீங்க சொல்லுங்களேன். இந்த யோர்தான் நதி எப்பவுமே எல்லா நதிகளும் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? மலைகளிலிருந்து ஆரம்பித்து சமுத்திரத்துல வந்து விழுகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய வேதாகமத்தில் உங்களுடைய மேப்ஸ், வரைபடங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் பேஜஸை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, அந்த நதியை குறித்து அழகாக ஒரு வரைபடம் இருக்கும். மேலிருந்து அந்த நதி இறங்கி வந்து கலிலேயா கடலில் வந்து விழுந்து, மறுபடியும் அந்த நதி கீழே இறங்கி வந்து கலிலேயா கடல்லேருந்து இறங்கி வந்து கீழே சவக்கடலில் வந்து முடிகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ டக்குன்னு திருப்பி பார்க்க முடிஞ்சா பாருங்கள். உங்களுடைய பைபிளில் பேக் சைடில் இருக்கிற மேப்ஸில் அந்த நதி மேலேருந்து ஆரம்பித்து இறங்கி வந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம். அது கலிலேயா கடல். கலிலேயா கடல்லேருந்து மறுபடியும் இறங்கி வந்து சவக்கடலில் வந்து விழுகிறது. இந்த சவக்கடலும் சரி கலிலேயா கடலும் ரெண்டுமே ஒரே யோர்தான் நதி தான் வந்து தண்ணீர் வந்து விழுகிறது. கலிலேயா கடலை குறித்து நம்ம பார்த்தோம்னா என்ன பார்க்கலாம்? எல்லாருமே கலிலேயா கடலை குறித்து பார்க்கும் பொழுது அது ரொம்ப செழுமையான ஒரு கடல். ரொம்ப செழுமை. சுற்றிலும் நல்ல மரங்கள் வளர்ந்துருக்கும். எல்லாவற்றுக்கும் மேல மீன் வளம் அதுல ரொம்ப நிறைய உண்டு. ஜனங்கள் எப்பவுமே மீன் நிறைய இருக்குது, வளமா இருக்குதுன்னா அது சுற்றிலும் என்ன இருப்பாங்க? ஜனங்கள் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த நதி வந்து விழுகிற இந்த கலிலேயா கடல் செழுமையான ஒரு இடம். இதே யோர்தான் நதி தான் சவக்கடல்லே வந்து விழுகிறது. ஆனா சவக்கடல் குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அதுக்கு பேரு சவக்கடல்? why is it called dead sea? ஏன்னா அதுல லைஃப் இல்லை. அதில் இருக்கிற அந்த மினரல்ஸ் தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு உயிரினங்களும் வாழ தகுதியற்ற ஒரு கடலாய் தான் இந்த சவக்கடல் இருக்கிறது. அங்கே லைஃப் இல்லை. எனக்கு இப்போ பதில் சொல்லுங்க. ஒரே யோர்தான் நதி தான் எங்கேயும் விழுது, அங்கேயும் விழுது. இது மட்டும் செழுமையா இருக்குது, கலிலேயா கடல் மட்டும். ஏன் சவக்கடல்ல மாத்திரம் செழுமை இல்லை? அது வேற நதியோ? இல்லையே, ஒரே நதி தானே. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? Any guesses? ஓகே, காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறோம். கலிலேயா கடல்ல வந்து விழுகிற யோர்தான் நதி அதோட நிக்கல. அங்கிருந்து மறுபடியுமாய் புறப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இன்ஃப்ளோவும் இருக்கு,
அவுட் ஃப்ளோவும் இருக்கு எங்க? கலிலேய கடல்ல. அந்த கடல்ல ஓடுகிற நதியாய் காணப்படுகிறது இந்த யோர்தான் நதி. ஆனா சவக்கடல்ல வந்து விழுகிறது. இட் ஸ்டாப்ஸ் தேர். அங்கே வந்து விழுந்து நின்று போயிடுகிறது. அந்த நதியின் ஓட்டம் அங்கே இல்லை. நதியின் ஓட்டம் இல்லாத இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாது. நீ ஓடுகின்ற நதியாய் இன்றைக்கு கர்த்தர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனமே, ஒரு நதியானது ஓடுகிற வரைக்கும் அதிலே வாழ்வு இருக்கிறது. அது மூலமாக வாழ்வு அடையப்படுகிறது. அந்த நதி எப்பொழுது தன் ஓட்டத்தை நிறுத்துகிறதோ அங்கே மரணம் நேரிடுகிறது. அதுதான் சவக்கடல். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நதிக்கு அழகே அந்த தண்ணீர் தாங்க. இந்த தண்ணீர் ஓடணும். அது ஓடி அது கடலில் போய் சேரணும். அது எப்போ தன் ஓட்டத்தை நிறுத்துதோ அதோடைய ஜீவன் அதை இழந்து போகிறது. எனக்கு அன்பான ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ நதி. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நதி எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு ஆழமா இருந்தாலும், எவ்வளவு தூரமா அது சென்றாலும், அந்த நதியினுடைய ஆரம்பம் எங்க தான் தெரியுமா இருக்கும்? ஒரு சின்ன ஊற்று தான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நதியுடைய ஆரம்பமே ஊற்றுல தான் ஆரம்பிக்கப்படுது. அந்த ஊற்றை குறித்து கர்த்தர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். இந்த நதியுடைய ஆழம் அகலம் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருந்தாலும் அதோடைய ஆரம்பம் ஒரு ஊற்றுல தாங்க இருக்கும். அந்த ஊற்று எங்க இருக்குன்னா மலை உச்சியில இருக்கும். யாருக்கும் தெரியப்படாத இடத்துல இருக்கும். ரொம்ப தூரமான இடத்துல இருக்கும். மறைவிடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கிற அந்த ஊற்று சில நீர்வீழ்ச்சிகளாக விழுந்து பல நீர்வீழ்ச்சிகளோடு கூட சங்கமித்து ஆழம் சென்று தூரம் சென்று கடலிலே போய் சேர்னாதான் அதுக்கு பேரு நதி. இப்படி ஆண்டவர் ஒரு ஊற்றை குறித்து ஒரு பெண்ணிடத்திலே சொல்லுகிறதை நான் கண்டேன். யோவான்ல 7 அதிகாரங்களை நாங்கள் வாசித்தோம். 7-8 அதிகாரங்களை நாங்கள் இன்னைக்கு காலைல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இங்கே வந்து உட்காந்து கூட நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நதியை குறித்தோ அல்லது தண்ணீரை குறித்தோ சொல்லுகிறதை நாங்கள் கண்டோம். அப்படி 4வது அதிகாரத்தில் ஒரு பெண்ணிடத்தில் ஆண்டவர் ஒரு நதியின் ஊற்றை குறித்து சொல்லுகிறதை நான் கண்டேன். அந்த வசனத்தை வாசிங்க ஜெசிமா. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். 14ஆம் வசனம். அப்படியே இருமா ஜெசிமா. ஆண்டவர் ஒரு பெண்ணிடத்திலே சொல்லுகிறார். அந்த பெண்ணுடைய பெயர் போடப்படல. அந்த பெண்ணுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? சமாரிய ஸ்திரீ. ஆண்டவர் ஒரு ஊருக்கு செல்லுகிறார். அந்த ஊருக்கு பேர் சமாரியா. அந்த ஊரு யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு ஊர். அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களோடு கூட யூதர்கள் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். இது ஒரு பெரிய ரகசியத்தை அவளிடத்துல வெளிப்படுத்துகிறார். அந்த ரகசியத்தை அவளிடத்துல வெளிப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் ஒரு ரகசியத்தை யூதர்கிட்ட சொல்லல, தனக்கு அன்பாய் இருந்த 12 சீஷர் கிட்ட சொல்லல, தான் சென்றிருந்த வேற நபர்கள் கிட்ட சொல்லல, தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கிட்ட சொல்லல. கர்த்தருக்கும் அவருடைய எல்லா நன்மைகளுக்கும் தூரமா எண்ணப்பட்ட சமாரியா என்கின்ற இடத்துக்கு போய் சொல்லுகிறார். அதுலயும் ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார். அந்த ஸ்திரீயோடைய நிலைமை என்ன தெரியுமா? அவள் ஏற்கனவே 5 புருஷர்களை உடையவள். இப்போது இருக்கிறவனும் அவனுக்கு புருஷன் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவ எத்தனை மணிக்கு தெரியுமா தண்ணி மொள்ள வந்தாங்க? பகல் நேரம் 6ஆம் மணி வேளையா இருந்தது. 6ஆம் மணி வேளையா இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா எத்தனை மணிக்கு தெரியுமாங்க? 12 மணி. உச்சி வெயில். காலையில 6 மணிக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு போவாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு போவாங்க பெண்கள். ஆனால் இவ ஏன் 12 மணிக்கு போறா? அதுவும் அவ கூட யாருமே வரல. வழக்கமாக பெண்கள் தண்ணி பிடிக்க போனாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க, எல்லாரும் கூடயும் போவாங்க. அவ கூட யாருமே போல. காரணம், யார் முகத்தையும் பார்க்கறதுக்கு அவ ஆயத்தமா இல்லை. ஏனென்று சொன்னால் இவளையும் யாருக்கும் பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக ஒடுக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் பண்புகளுக்கும் யூதர்களுக்கும் நன்மையை பெற்றவருக்கும் தூரமா எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீயின் இடத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? ஊற்றை குறித்து பேசுகிறார். எதை குறித்து பேசுறாரு? ஊற்று. 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய்
ஊறுகிற நீரூற்றா இருக்கும். ஆமென். ஆண்டவர் ஒரு தண்ணீரை குறித்து பேசுகிறார். அந்த தண்ணீரின் புறப்படுதல் நீரூற்றா இருக்கும். அது யார் கொடுக்கிறதா இருக்கும்? நான் கொடுக்கிறதா இருக்கும்னு சொல்லி ஒரு ரெவலேஷன் அவகிட்ட சொல்றார். முக்கியமான காரியத்தை அவரிடத்துல சொல்றார். இந்த விஷயம் பைபிள்லயோ ஆண்டவர் இந்த உலகத்துல சுற்றி திரிந்த யாரிடத்திலுமே சொல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த யாருமே பேச துணியாத ஒரு பெண்ணிடத்துல இயேசு சென்று நின்று சொல்லுகிறதை நான் கண்டேன். அவரிடத்துல சொல்றாரு, இது நீரூற்று. அந்த நீரூற்று எப்படிப்பட்ட நீரூற்று தெரியுமா? அந்த நீரூற்றை பத்தி ஆண்டவர் 5 வெளிப்பாடுகளை சொல்றார். 5 காரியங்களை வெளிப்படுத்து. அந்த நீரூற்று எப்படிப்பட்டது தெரியுமா? அது ஜீவனுள்ள நீரூற்றுன்னு சொல்றார். 5 காரியங்கள், அந்த ஜீவ தண்ணீரை குறித்து 5 ரெவலேஷன் ஆண்டவர் சொல்றார். அந்த நீரூற்று எப்படிப்பட்டதா? இட் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட். முதல்ல அவளுக்கிட்ட சொல்றாரு, அது என்னது? தேவன் கொடுக்கிற தேவனுடைய ஈவு. ஈவு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அது என்னது? அது தேவனுடைய ஈவு. ஈவு. இரண்டாவது, அது இலவசம். இட் இஸ் ஃப்ரீ. ஏசாயா 55:1 நீங்க பார்க்கலாம். நீங்க தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், காசம் இல்லாம பணமும் இல்லாம இலவசமா பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி இட் இஸ் ஃப்ரீ. மூணாவது சொல்றாரு, இட் இஸ் ஃப்ரம் காட். முதல் 3 விஷயத்தை அழகா சொல்லுங்க ஜெசிமா. இட் இஸ், அது தேவனுடைய ஈவு, அது gift of God. ரெண்டாவது இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்வது. அப்படியே சொல்லுங்களேன், நீங்களும் சொல்லுங்க. ரெண்டாவது என்னது? இலவசமாய் பெற்றுக்கொள்வது. மூணாவது என்னது? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது. நான்காவது என்ன தெரியுமா? அது நமக்குள்ள இருந்து புறப்படுகிறதா இருக்கிறது. அது எங்க இருந்து புறப்படுகிறது? நமக்குள்ள இருந்து ஊறுகிறது. நமக்குள்ள இருந்து ஊறுகிறது. ஐந்தாவது என்ன தெரியுமா? நித்திய காலமாய் ஊறுகின்ற ஊற்று. ஜீவ காலமாய் இட்டர்னலா ஊறுகிற ஒரு ஊற்று. அப்போ இது ஏதோ ஒண்ணு குறிக்கிறதாக நான் கண்டேன். அது என்ன நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த 5 விஷயத்தை வச்சு நீங்க சொல்லுங்க. இது ஜீவ தண்ணீர். இந்த ஜீவ தண்ணீர் எங்க இருந்து வருகிறது? 5 காரியம். நம்பர் 1, தேவனிடத்திலிருந்து வருகிறது. நம்பர் 2, அது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 3, அது கிஃப்டா ஆண்டவர் கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 4, அது நமக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறது. நம்பர் 5, அது நம்ம முடிவு பரியந்தம் நம்ம கூடவே இருக்கும். ஆண்டவர் அவள் இடத்துல ஒரு விஷயத்தை கேட்டாரு, ஆனா அதை அவர் பெற்றுக்கொள்ளவே இல்லை. தண்ணி தாகத்துக்கு தான் கேட்டார், ஆனா தாகத்துக்கு ஆண்டவர் குடிச்சதாக போடல. அப்ப அது ஏதோ ஒரு விஷயம், அவருடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு விஷயம் இந்த 5 காரியத்தில் அடங்கி இருக்குது. அது என்னது சொல்லுங்களேன்? ஆத்ம பாரம் இல்ல, ஆவியானவர். கரெக்டா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இது எதை குறித்து சொல்லுகிறார் ஆண்டவர்? இது ரட்சிப்பின் அனுபவம். ஹல்லேலூயா. இந்த நீரூற்று எது? உனக்கு முதல்ல இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அனுபவம். இது ரட்சிக்கப்படுகிற அனுபவம். நீங்க எல்லாரும் நீரூற்றா இருக்கிறது உண்மை. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை நதியா மாற்றணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா அந்த நதி முதல்ல என்னதான் மாறணும்? நீரூற்றுல இருந்து தான் புறப்படணும். இந்த நீரூற்று எப்படி இருக்கிறது? இட் இஸ், முதல்ல என்னமா சொன்னீங்க? இது தேவனுடைய ஈவு, gift from God. இரண்டாவது, அது இலவசமாய் நமக்கு கிடைப்பது. மூணாவது, அது கர்த்தரே நமக்கு கொடுப்பது. நாலாவது, அது நமக்குள்ள ஊறுகிறது. ஆமென். ஐந்தாவது, ஜீவ காலமாய் என்றென்றைக்கும் நம்மோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. இது ஏன் தெரியுமா? அவகிட்ட போய் சொன்னாரு, உலகத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருக்கு ரட்சிப்பு கிடையாதுன்னு சொன்னாங்களோ அவர்களுக்கு ஜீவ தண்ணீர் ஆகிய ஊற்றாகிய ரட்சிப்பை நான் கொடுக்க வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் அவளிடத்திலே வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய பேர் சாரா. டேவிட் அண்ணன் இந்த இடத்த எங்களுக்கு திறந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைங்க இங்கே கம்ப்ளீட்டாக, அதாவது லேடிஸ் ஐட்டம் A to Z வரையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்கெல்லாம் பண்ணின ஆல்பம் தான் இது. ஸோ ரெக்கார்ட் நோட்டு எல்லாமே இது 3 வருஷம் படிக்கக்கூடிய அந்த கோர்ஸை வெரி ஷார்ட் டைமில் எல்லாமே அது ஒன்று கூட பாக்கி இல்லாமல் இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. அதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இது முடிக்கும் பொழுதே வெளியே இருந்து அநேகருக்கு துணி வாங்கி தச்சு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த மகிழ்வித்து மகிழ் அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் ஜெசிகா அவர்களுக்கும் நான் கடவுளுடைய சார்பில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். இதை அவங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸாக அமைஞ்சதை நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்.